மாண்புமிகு அமைச்சர் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து கட்சிகளின் பிரமுகர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஆமா நமக்கு முன்னாடி கேட்கறது ரெண்டே கேள்விதான். நம்ம தொகுதிக்கு யார் எம்எல்ஏவா வரணும், தமிழ்நாட்டுக்கு யாரு முதலமைச்சரா வரணும், இதனால கேட்கணும். வேற வேண்டாம். நம்ம தொகுதியில 4 பேர் நிக்கிறாங்க. முதல்ல நம்மளுடைய சார்பாக மாங்குடி கை சின்னத்தில் நிக்கிறார். 2வது குக்கர் சின்னத்தில் ஒருத்தர் நிக்கிறார். 3வது புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு, அது நிக்குது. 4வது சீமான் நிக்கிறார். 4 பேர் தான் நிக்கிறாங்க. சீமானுக்கு நம்ம ஊருக்கு சம்பந்தம் கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல சொந்த வீடு கிடையாது. சீமானுக்கு இந்த ஊர்ல ஓட்டு கிடையாது. எலெக்ஷனுக்கு வருவாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் காண போடுவார், அப்புறம் திருப்பி வரவே மாட்டார். போன எலெக்ஷன் சீமான் எங்க நின்னாரு? திருவெற்றியூர்ல நின்னாரு. திருவெற்றியூர்ல நின்றவரு ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் திருவெற்றியூர் போனாரா? போகவே இல்லை. அதே மாதிரிதான் எலெக்ஷன் சீசன் முடிஞ்ச அப்புறம் காரைக்குடி பக்கம் வரவே மாட்டார். நான் கூட எலெக்ஷன் நின்று போன தடவை ஜெயிக்கும் போது எனக்கு எதிர்த்து அவங்க கட்சி சார்பா ஒரு பொண்ணு நின்றுச்சு. யார் பாருங்க, எங்களுக்கு எழிலரசி ஒரு பொண்ணு நின்றுச்சு. அந்த பொண்ணு வந்து எந்த ஊரு? அந்த பொண்ணு திருப்பி வந்துச்சா அந்த ஊருக்கு? உங்களை வந்து பாத்துச்சா? நல்லது கெட்டது கேட்டுச்சா? இல்ல. அவ்வளவுதான். சீமான் கட்சி எப்பவுமே அப்படித்தான். எலெக்ஷன் போது ஒரு டூரிஸ்ட் மாதிரி வருவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த பக்கமே வரமாட்டாங்க. அவருக்கு இந்த ஊருக்கும் சம்பந்தம் கிடையாது. பேசுறது ஜீராவாசனம் நிறைய இருக்கும். அவங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டாங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களோட நிற்பவர், தேர்தலுக்காக மட்டும் உங்களோட வராதவர், உங்களோட நிற்க நம்மளுடைய வேட்பாளர் மாங்குடி, அவருக்கு கைத்தெழுத்துல போடுங்க. சீமான் வந்தாருன்னா நல்லா செட்டிநாடு சாப்பாடு போட்டு பிள்ளையார்பட்டிக்கு அனுப்பிச்சு விபூதியை போட்டு திருப்பி அனுப்பிடுவோம். நல்லா நம்மளோட விருந்தோம்பலை பண்ணுவோமே தவிர நம்ம ஊருக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவரை பார்க்கணும்னா கூட நீங்க ஹோட்டல்ல தான் போய் பார்க்கணும். அவருக்கு வீடு கிடையாது, இந்த ஹோட்டல் லிஸ்ட்ல அவர் பேர் கிடையாது. இந்த ஊருக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. நம்மளோட விருந்தோம்பல் மாதிரி வந்தவரை நல்லா திருப்பி அனுப்புறது நம்மளுடைய வேலை. அதுக்கப்புறம் யார் நிக்கிறா? புதுசா ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கட்சியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறார், ஒரு டாக்டர் நிற்கிறார் சொன்னாங்க. அந்த டாக்டர் முழு நேரமா ரீல்ஸ் போடுறாரு. அவருக்கு பேரே டாக்டர் ரீல்ஸ் வச்சிருக்கேன். என்ன பார்த்தாலும் ரீல்ஸ். இதுக்கு வந்து அவர் வந்து ரீல்ஸ் போட்டே இருக்காரு. தம்பி, ரீல்ஸ் போட்டா என்ன பண்ணும்? லைக் போடலாம். ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியாது. ரீல்ஸ பார்த்தா லைக் பண்ணு, ஓட்டு போடணும்னா மாங்குடிக்கு கைச்சரத்துல போடு. தெளிவா இருங்க எல்லாரும். பின்னாடி சிரிக்கிற பொம்பளைகள் எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், பிரைவேட் அக்கௌண்ட், எனக்கு நல்லா தெரியும். ரீல்ஸ் பார்த்தா லைக் போடு, ஓட்டு போட்டோம்னா மாங்குடிக்கு கைச்சரத்துல போடு. இது ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். ரீல்ஸ் டாக்டருக்கு என்னமோ பவுன்சர்லாம் இருக்காங்களா, ஆடம்பரமா 3 வண்டியில வரானா, வாக்கி டாக்கியெல்லாம் வச்சிருக்காங்க. நமக்கு எளிமையான சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா, இல்ல இந்த மாதிரி போலி பந்தா செய்யற டாக்டர் ரீல்ஸ் வேணுமா?